கிட்டத்தட்ட 640 பாஸ்டர்களை சந்திக்கப்பட்டாங்க. 640 பாஸ்டர்னா 640 சபைகள். யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா 12 பிள்ளைக்குள்ள தரிசனத்தை கடவுள் வைக்கல. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே ஒரு முதல் பிரசங்கம் தான். கிறிஸ்தவ சமுதாயத்தை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களே கிண்டல் பண்ணுவாங்க. எப்படின்னா ஆபிரகாமே கிண்டல் பண்ணார் ஆண்டவரை. என்னுடைய பொருளாதாரத்துக்கு நீங்க தான் சோர்ஸ், என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நீங்க தான் சோர்ஸ், என்னுடைய ஊழியத்துக்கு நீங்க தான் சோர்ஸ், என்னுடைய சபை நடத்துற காரியங்களுக்கு நீங்க தான் ஆதாரம், உங்களை தான் நம்பி இருக்கிறேன், வேற எனக்கு எதுவுமே தெரியாது. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். ஆகவே இந்த ஜூலை மாதம் உங்க மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு கர்த்தர் எங்களை தெரிஞ்சு கொண்டார். அதுக்கு கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பென்சன் பால் பாஸ்டருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய ஃபேமிலிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த ஏசிசி அகாபேக் கம்யூனிட்டி சென்டர் அந்த சபை மக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துதலை சொல்லிக் கொடுக்கிறேன். சரி, உங்களுக்கு அடிக்க நான் நிறைய முறை வந்திருக்கிறேன் நினைக்கிறேன். நிறைய சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்க நான் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, அது மட்டும் இல்லை, நானும் பென்சன் பால் பாஸ்டரும் நிறைய ஊழியம் பண்ணுறோம். எங்கன்னா ஊழியர்களின் மீட்டிங், ஊழியர்களுக்காக டீச் பண்ணுறோம். நாங்கள் கடந்த போன வருஷம் அதை ஸ்டார்ட் பண்ணோம். போன வருஷம் கிட்டத்தட்ட 10 இடத்துல நடத்தணும், 14 மீட்டிங் பண்ணோம். அதெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தரிசனம் இந்த சபையின் மூலமாக ஒரு பெரிய ஒரு தரிசனம் நிறைவேறுது. நீங்கள் ஏதோ இந்த ஒரு மூலையில் இல்லை, இந்த சபையின் மூலமாக பல இடங்களை தேவன் வழி நடத்துகிறார், பல மக்களை சந்திக்க வைக்கிறார். ஆகவே தான் நீங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, அதை புரிஞ்சுங்க. ஏதோ இங்கே வந்துட்டு போய் உட்காந்துட்டு போறீங்க இல்லை, இந்த ஊழியத்தின் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆக அது 14 மீட்டிங் நடத்தணும். அதில் கிட்டத்தட்ட 640 பாஸ்டர்களை சந்திக்கப்பட்டாங்க. இந்த 640 பாஸ்டர்னா 640 சபைகள் போன வருஷத்தில் சந்திக்கப்பட்டு அந்த ஊழியர்களை தேவனுடைய வார்த்தையினாலே கர்த்தர் பலப்படுத்தினார், ஊக்குவித்தார். அதே நேரத்தில் நாங்கள் எங்கே போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரோமோ அந்த சபைகள் ஆஸ்வதிக்கப்படுறாங்க, அந்த சபை மக்கள் ஆஸ்வதிக்கப்படுறாங்க, சபை இடம் கட்டப்படுகிறது. காம்பவுண்ட் வால் போடலன்னா காம்பவுண்ட் வால் போட்டுருவாங்க. சீலிங் ஷீட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா ரூஃப் போட்டுருவாங்க. இதெல்லாம் நான் ஆண்டவர் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்குறாரு நான் சொல்கிறது. இப்போ அந்த மாதிரி கர்த்தர் ஊழியத்தில் செய்கிறார். இந்த வருஷமும் அப்படியாய் இந்த 6 மாதமும் கடவுளுடைய ஊழியத்தை நாங்கள் அறிவித்தோம். போன மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வடநாட்டுக்கு போனோம். சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். வடநாட்டுக்கு போனோம். வாரணாசி, பிறகு ஆக்ரா, பிறகு டெல்லி கூட போய் பார்த்துட்டு ஜெபலாம் பண்ணிட்டு வந்தோம் பார்லிமெண்ட்டு பக்கத்தில். அப்போது கிட்டத்தட்ட நிறைய போதகர்களை அங்கே பார்த்து சந்தித்தோம். நிறைய பேர் ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறாங்க. ஊழியக்காரர்களை பலப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஏன்னா விசுவாசிகளை ஜெபம் பண்ணி ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, திடப்படுத்திடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா யாரும் போய் அவங்கள பார்க்கறது இல்லை. அப்போ அப்படிப்பட்ட மக்களை தான் கடவுள் எங்களை வச்சு சந்திக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க ஊழியக்காரங்க. அது கூட வார்த்தையை பிரசங்கிக்கிறவங்க, அந்த தரிசன உடையவர்களை கர்த்தர் எழுப்புறார். பார்த்தீங்கன்னா யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் 12 பிள்ளைக்குள்ள தரிசனத்தை கடவுள் வைக்கல, யோசேப்புக்குள்ள ஒண்டி தான் தரிசனத்தை வச்சார். ஆகவே எல்லாருக்குள்ளேயும் அப்படி தரிசனத்தை, பொதுவான தரிசனம் இருக்குது, சில விசேஷமான தரிசனம் அது சில பேர்களுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். அதை நாங்களும் அதை பிலீவ் பண்ணுறோம். நாங்கள் அதை எங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறார் எங்கள் 2 பேருக்கும். அதை தான் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். இதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக நல்ல சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, எங்களை வல்லமையாக கடவுளை எடுத்து பயன்படுத்தணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிறகு முக்கியமாக என்ன தேவைன்னா பொருளாதாரம் தேவை. போன மாதம் நாங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட அந்த ஊழியத்துக்கு விதைச்சோம்.
ஆகவே அதுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா ஏராளமா இப்போ போனோன்னா சும்மா போக முடியாது. பணம் இப்போ பாருங்க, இங்கேருந்து எங்கே வர்றதுக்காக பணம் வேணும். பணம் இல்லாமல் ஆண்டவர் தான் எல்லாம் செய்கிறாரு. ஆனால் பணம் இல்லைன்னா எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதுக்காக ஜெபம் பண்ணீங்க, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. நிறைய பொருளாதாரத்தை தேவன் இந்த ஊழியத்துக்கு தந்தரல வேண்டும் என்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் சொல்லுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். இந்த மாதம் இது வாக்கு தத்தமாக நாங்கள் எடுத்துருக்கிறேன். இது நிறைய இந்த 1ஆம் தேதியிலேருந்து சில சுவிசேஷத்துக்கு போவேன் நான். 1ஆம் தேதியில் 1ஆம் தேதி 2ஆம் தேதிலாம் சில இடங்களில் போய், ஃபேக்ட்ரிகளில் போய் சுவிசேஷத்தை சொல்லுவேன். அங்கே இதை பிரசங்கம் பண்ணேன். இன்னும் எங்கள் சர்ச்சில் இன்னைக்கு பண்ணலை. ஏன்னா எங்கள் சர்ச்சில் நான் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வேற ஒருத்தரை போட்டுட்டு வந்திருக்கிறேன். ஆகவே அதை உங்களுக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு பண்றதுக்கு கடவுள் கிருபை செய்வார். ஆமென். முதற் பலன் உங்களுக்கு. ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். எல்லாரும் நம்ம சொல்லுவோமா வாய் திறந்து? அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இது பாத்தீங்கன்னா, இது எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே ஒரு முதல் பிரசங்கம் இதுதான். அது மாதிரி யாரும் இந்த பிரசங்கத்தை பண்றாருன்னா பேதுரு இந்த பிரசங்கத்தை செய்யறார் பாருங்க. ஆகவே இது இந்த பிரசங்கத்துல ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்போ இது எப்படின்னா பெந்தகோஸ் நாள்னு சொல்றாங்க. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த 50வது நாள் தான் அந்த பெந்தகோஸ் நாள்ன்றாங்க. அன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா சொன்னாரு, உயிர் தெழுந்த உடனே அவங்களுக்கு நீங்க போய் உலகெங்கும் போய் சர்வ சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஆனா என்ன பண்ணுங்க, காத்திருங்கள், கலிலேயாவில் போய் காத்திருங்கள்னாரு. அதே மாதிரி அவங்க காத்து இருந்தாங்க. 120 பேர் அங்கே மேல் வீட்டு அறையில காத்து கொண்டிருந்தாங்க சீடர்கள். அப்பொழுது 50வது நாள்ல தேவனுடைய ஆவியானவரை தேவன் அனுப்பினார். அது யோவேலுடைய தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டபடியே அன்றைக்கு அவங்க மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எத்தனை பேர் கேக்குறீங்களா? ஊற்றப்பட்டார். ஊற்றப்படும் பொழுது அங்கே அவங்க பலவிதமான பாஷைகளை பேசினார்கள். பலவிதமான பாஷைகளை பேசும் பொழுது அது விடிய காலையில பேசப்பட்டதுனால அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க, என்னையா இவங்க காலையில தண்ணி அடிச்சிட்டு கத்துறானுங்க, அப்படிதான் இருக்குது, ஒரே குடிச்சிட்டு கத்துறாங்க போலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கு கூட பாருங்க, கிறிஸ்தவ சமுதாயத்தை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களே கிண்டல் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஆபிரகாமே கிண்டல் பண்ணாரு ஆண்டவரை, ஈசாக்கும் கிண்டல் பண்ணாங்க. என்னன்னு, ஆமா இவர் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போறாராம் அப்படின்னாங்க. யாரு? அப்படி விசுவாச தகப்பன் அப்படி இருந்தாரு, அந்த லெவல்ல தான் இருந்தாரு. அவர் சொன்னாரு, என்ன ஆண்டவரே, இவன் பொழைச்சா போதும் ஆண்டவரே, எனக்கு இனிமேல் ஒரு குழந்தை வேணாம், இவன் பொழைச்சா போதும் சொல்லிட்டு சிரிச்சாரு. அதே மாதிரி யாரு? சாராலும் சிரிச்சா, இவர் இப்ப போய் எனக்கு குழந்தை கொடுக்க போறாரு, இது நான் நம்பணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அப்போ தேவனுடைய காரியம் பார்த்தீங்கன்னா சில நேரத்துல நம்ம சிரிக்கிற அளவுக்கு கொண்டு போவாரு, ஆனா நம்ம மிஸ் ஆயிடக்கூடாது. ஹலோ, நம்ம பாருங்க, எண்டுக்கு அவரை நம்ம குறை சொல்ற அளவுக்கு நேரம் வரும். ஆனா வாயத்தை மூடிடுங்க, குறை சொல்லிட்டு போறீங்க, குறை சொல்ற அளவுக்கு ஆயிடும். அவ்வளவு என்ன நினைச்சுன்னுக்கிறோம் நடக்குது. அப்படி வாயை திறக்கும் போது நடந்துரும். அப்ப நம்ம ஐயோ 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 தப்பு 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 போட்டுப்போம். எப்படி பாஸ் தெரியும்? எனக்கு தெரியும், நான் செஞ்சுக்கிறேன். ஏன் செஞ்ச? நேத்து சாயந்தரம் செஞ்சாங்க. ஹலோ, அதனால யாரும் நான் ரொம்ப கரெக்ட் பண்ண உட்காராதீங்க. அவர்கிட்ட நிறைய நம்ம தப்பு பண்றோம், அவரை கிண்டல் பண்றோம், அவரை கேலி பண்றோம், அவரை முறுமுறுக்கிறோம், அவரை நம்ம சரியா நம்புறது இல்லை. நான் கூட இப்போ கூட வண்டியில வரும்போது சொன்னேன், ஆண்டவர் உங்களை நான் சரியா நம்ப மாட்டேன் ஆண்டவர்ன்றேன். ஹலோ, நானே சொல்லி வந்தேன், புலம்பின்னு வந்தேன், ஆண்டவர் உங்களை எப்படி சரியா நம்புறது ஆண்டவரே? அப்பப்ப நம்புறதை விட்டுடுறான் ஆண்டவரே. அப்பப்ப நம்புறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்குது.
நம்ப முடியல ஆண்டவரே. நான் உண்மையை சொல்றேன், நீங்களாம் எப்படின்னு தெரியல. ஏன்னா மனுஷன் அப்படி ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஆயிடுறோம். சில காரியங்கள் நடக்காத போது நமக்கு நம்பிக்கையை விட்டுடுறோம். நம்பிக்கை விட்டு புலம்புறோம், ஒரு மாதிரி ஆயிடுறோம், விசுவாசிய மாதிரி இல்லாத மாதிரி ஆயிடுறோம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் பார்த்தோம் நம்மளை விசுவாசியா வச்சுன்னுக்கிறார். ஹலோ, அப்படி பண்ணியும் உங்களை என்னையும் கர்த்தர் ஒரு விசுவாசியா பார்க்கிறாரு, விசுவாசியா வச்சிருக்கிறாரு, புறம்பே தள்ளாத இருக்கிறாரு, உங்களை என்னையும் சேர்த்துக்கிறார் கர்த்தர். அதனால்தான் காட் கிரேஸ், கடவுளுடைய கிருபை, அனுக்கிரகம், அப்படி கர்த்தர் நல்லவர் என்றதை நம்ம எண்ணி பார்க்கிறோம். ஆமென். அவர் மட்டும் ஒரு சின்ன தப்பு செஞ்ச உடனே நம்மளை தள்ளிட்டு இருந்தார்னா நம்ம கோடி முறை நம்மளை தள்ளிட்டு இருக்கணும். ஹலோ, நான் என்னை பத்தி சொல்றேன், நீங்களாம் தெரியல. ஏன்னா அவ்வளோ நம்ம ரிப்பேர் பண்றோம். நம்ம வாழ்க்கைய அப்பப்போ ரிப்பேர் ஆகுது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை சரி பண்ணி நம்மள ஓட்டுறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? கொண்டு போய் சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை குப்பையில போடுன்னு போடல, இந்த வண்டியை ஓட்டின்னு போறார் அவர். இந்த வண்டியில பிரயாணம் பண்ற உள்ளபடி சொல்றேன்னா நம்புறீங்களா? உள்ளத்துல ஆழத்தன விசுவாசம் இது பண்றீங்களா? தான் உண்மை. மேலுக்கு நம்ம பார்க்கிறோம், ஓ ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி. ஆனா நமக்கும் ஆண்டவருக்கும் நம்ம என்ன லெவல்ல இருக்கிறோன்றத ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும். அதுக்கு நான் திருப்பி சொல்றேன், குறை சொல்றதுக்காக சொல்லல, அவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பதை எண்ணி பாருங்க. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது கொஞ்சம் எண்ணி பாருங்க. அவருடைய தயவு, அவர் தயால குணம், அவர் எப்படி நம்மளை நடத்துறாருன்னு சொல்லிட்டு எண்ணி பாருங்க. இன்னைக்கு குறை இருக்குது, கண்டிப்பா இந்த குறையெல்லாம் மாத்துவார். ஆமென். இன்னைக்கு இருக்கிற எத்தனை குறைகளும் கடவுள் மாத்தி உங்களையும் என்னையும் ஒரு பூரணமான ஒரு மனுஷனாக கர்த்தர் நிறுத்தக்கூடியவர். ஆகவே தான் அவரை நான் நம்புறேன். ஆமென். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை கூட அவர் தான் சோர்ஸ். ஹலோ சொல்லுங்க, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை கூட, வாய்தரம் சொல்லுங்க, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை கூட அவர் தான் சோர்ஸ். அவர் இல்லைன்னா என்னுடைய பரிசுத்தமான கூட என்னால் வாழ முடியாது. விளங்குதுங்களா நான் சொல்றது? ஆகவே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை நீங்க தான் சோர்ஸ், என்னுடைய பொருளாதாரத்துக்கு நீங்க தான் சோர்ஸ், என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நீங்க தான் சோர்ஸ், என்னுடைய ஊழியத்துக்கு நீங்க தான் சோர்ஸ், என்னுடைய சபை நடத்துற காரியங்களுக்கு நீங்க தான் ஆதாரம். உங்களை தான் நம்பி இருக்கிறேன், வேற எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க இல்லைன்னா நான் தூள் ஆயிட்டு இருப்பேன். ஹலோ இருக்கிறீங்களா? அவர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? தூள் அந்த தூள் எங்க இருக்குதுன்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு உருப்படியா உங்களையும் என்னையும் ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக, ஒரு ஆசீர்வாதமான மக்களா நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். அதுக்காக கர்த்தர் இந்த காலை வேளை ஜூலை மாதம் முதல் தேதியில கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்து இருக்குது இல்ல அப்படி இல்லை, ஆண்டவரே ரொம்ப நல்லவர் ஆண்டவரே நீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். ஆமென். சரி, இங்க அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இங்க ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப இது யாரு? பேதுரு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது இது பாத்தீங்கன்னா மேல் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் ரத்தமாக மாறுமா. இது எப்படின்னா எதிர்காலத்தை பத்தி பேசுறாருங்க, சுவிசேஷத்தை சொல்றாரு. அதே நேரத்துல எதிர்காலம் இயேசுடைய வருகையின் முன்னால என்ன நடக்க போகுது அப்படின்னு பற்றி பேசுறாரு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அங்க சூரியன் இருளாகும், சந்திரன் ரத்தமாக மாறும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒருவேளை நம்ம நம்பாத இருக்கலாம், கிறிஸ்தவ மக்கள் கூட நம்பாத இருக்கலாம். ஆனா சயின்டிஸ்ட் நம்புறாங்க. ஹலோ என்ன பண்றாங்க? சயின்டிஸ்ட் சொல்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நிலவு மாற்றமா இருக்குது, சூரியன் மாறிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பாருங்க. ஆகவே தான் பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்ப தெரியுது. ஆனா தேவனுக்கு எப்பயோ தெரியும், எப்பயோ நடக்கிறத தீர்க்கதரிசனமா பேதுரு மூலமாக அங்க சொல்றாரு, யோவேலு கிட்ட சொல்லி இங்க சொல்றாரு. அப்ப பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அவ்வளவு கரெக்டா நடக்குதுன்னா நமக்கு சொல்லப்பட்ட அத்தனை காரியம் எப்படி நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க
சொல்லுங்க, நடக்குமா? உங்களை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாயினா. ஆனா நீங்க என்ன பாருங்க, உலகத்துக்கு கடன் கொடுப்பானா? கடன் வர மாட்டேங்குது. ஆமீன், வர மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்க? நம்பவே முடியல. நான் சொல்றேன், தேவனுடைய காரியங்கள் எப்பொழுதுமே நம்ப முடியாது. அதுதான் தேவனுடைய காரியம். ஆபிரகாம் கிட்ட ஆபிரகாம் என்ன கேட்டான் சொல்லுங்க? ஒரு பிள்ளை. இவர் என்ன சொல்றாரு? மணலத்தனையா பார்க்க சொல்றாரு, வானத்தை பார்க்க சொல்றாரு. இது நடக்கிறக்கு யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட என்னன்னா, ஒரு பிள்ளை கேட்டா சரிப்பா, ஒரு 2 பிள்ளை, ஒரு 5 பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லலாம், ஒரு டசன் பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லலாம். இவர் சொல்றாரு, வானத்தை பாரு, மணலை பாரு. அப்போ அதே பண்ணா யாரு? இப்படிதான். ஆகவே இன்னைக்கு கடன் லெவல்ல இருக்கலாம், கடனே வாங்கிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு நாள் உங்களுடைய சந்ததி, உங்க பேரன் இயேசு வருகை தூரம் கொஞ்சம் லேட் ஆனா உங்களுடைய பேர பிள்ளைங்களாம் சேடா இருப்பாங்க, கடன் கொடுக்கறவங்களா இருப்பாங்க. ஹலோ, சேடுன்னா தெரியுங்களா? வரவங்களா வாங்க, நகை வேண்டாம், நகை நகை கொடுங்க, வாங்கி வாங்கி எண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி உங்க பேர பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்கன்றத இன்னைக்கு நீங்க நம்பினீங்கன்னா உங்க பேர பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. ஆமென். உங்களுக்காக இல்ல, உங்க பேர பிள்ளைகள் அப்படி இருக்கணும்ன்றத பேரனுடைய பிள்ளைங்க எல்லாம் அந்த லெவல்ல இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம விசுவாசிக்கணும். சரி, அப்போ இங்க சொல்லப்பட்டுக்குது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். தொழுது கொள்கிற காரியம் அப்படின்னா இது என்ன? வெறும் இந்த சால்வேஷன் ரட்சிப்பு மட்டும் இல்ல, நம்முடைய கடைசி கால ரட்சிப்பை பத்தி இங்க பேசுறாரு. சால்வேஷன் ரட்சிப்பையும் இங்க பேசுறாரு. அப்போ கடைசி நீங்க பரலோகத்துக்கு போய் சேருவீங்களா? கண்டிப்பா சேருவீங்க. ஏன் சேருவீங்க? இங்க சொல்லப்பட்டது முதல் பிரசங்கமே சொல்றது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ. அங்க பேர் போடல பாருங்க. இந்த கிறிஸ்தவன், ஜாய், மேரி இதெல்லாம் போடல. எவனோ, அமெரிக்காக்காரனா இருக்கலாம், ஆப்பிரிக்காக்காரனா இருக்கலாம், தமிழ்நாட்டுக்காரனா இருக்கலாம், எந்த மனுஷனா இருக்கலாம், யார் பேர் எப்படிப்பட்ட பேரா இருக்கலாம். ஆனா அவரை தொழுது கொள்ளுற ஒவ்வொரு ஆளும் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ நீங்க தொழுது கொள்றீங்களா? நீங்க தொழுது கொள்றீங்களா? அப்போ நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ரட்சிக்கப்படுவீங்கன்னா என்ன? உங்களை கைவிட மாட்டேன், நீங்க நாசமாக மாட்டீங்க, நீங்க உங்க வாழ்க்கை சின்ன பின்னமா ஆவாது. இது ஆழமா நம்புங்க. ஜூலை மாசம் இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை நம்புங்க. ஏன்னா அவரை தொழுது கொள்கிற எவனோ அவன் என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவான். சரி, அதை யார் சொல்றது? பேதுரு சொல்ற, நான் சொல்லன்றாரு. நான் சொல்ல, யாரு? தேவன் என்ன பண்ணிருக்காராம்? உரைத்திருக்கிறார். உரைத்திருக்காரு ரொம்ப முக்கியம், கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ எப்படி கேரண்டி பாருங்க, உங்க வாழ்க்கை என் வாழ்க்கைக்கும் தேவன் மிகப்பெரிய கேரண்டி கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நிமிர்ந்து உட்காரணும் பாருங்க, எப்படி கேரண்டி. நான் அவரை தொழுது கொள்கிற நான் என்ன பண்ண முடியாது? நான் நாசமாவே முடியாது. சரி, அது மாத்திரம் இல்ல, தொழுது கொள்கிற எவனோ அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு இன்க்ரீஸ், ஒரே லெவல்ல இருக்கக்கூடாது. பிள்ளைய ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது ஃப்ரீ கேஜி சேர்க்கிறாங்க, அப்புறம் எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சேர்க்கிறாங்க. நம்ம எப்போதுமே அவரை தொழுது கொள்றதுல ஃப்ரீ கேஜில யூகேஜில இருக்கக்கூடாது. ஹலோ, நம்ம அவரை தொழுது கொள்றதுல பிஹெச்டிக்கு போனோம். இருக்கிறீங்களா? அவரை தொழுது கொள்கிற விஷயத்துல எல்கேஜிலே இருக்கக்கூடாது. சோத்திரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா போதும் அப்படியே இருந்துட்டீங்கன்னா அது எல்கேஜி லெவல். அவரை தொழுது கொள்கிற விஷயத்துல எப்படி இருக்கணுமா? பிஹெச்டி லெவலுக்கு போகணும். எப்படி இந்த படிப்புல எவ்வளவு லெவல் இருக்குதோ அந்த மாதிரி அவரை தொழுது கொள்கிற லெவல்ல நீங்கள் நானும் எந்த லெவலுக்கு போகணும்? அததான் இங்க சொல்றாரு, அவரை தொழுது கொள்கிற எவனோ அப்படின்னா நம்ம என்ன, அதே லெவல்ல தொழுது கொள்ந்துட்டு ஒரு பெரிய பட்டம் கிடைக்குமா? 1ஆம் கிளாஸே உட்கார்ந்துட்டு என்னங்க ரொம்ப பெரிய, எனக்கு பெரிய எல்லாரும் கப்பு தரணும், இவரு பிரதமர் கிட்ட கப்பு வாங்கணும், அது வாங்கணும் முடியுமா? என்ன சார்? அப்போ தொழுது கொள்கிற விஷயத்துல நான் என்னுடைய லெவல் வேற மாதிரி மாறணும். ஆமென், சொல்லுங்க. தொழுது கொள்கிற விஷயத்துல கத்தரை தொழுது கொள்கிற விஷயத்துல என் லெவல் வேற ஆகணும். நம்ம எல்கேஜில இருக்கக்கூடாது, யூகேஜில இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடாது, ஃபோர்த் இல்ல, அது பிஹெச்டி லெவலுக்கு அந்த தொழுது கொள்கிற விஷயத்துல நான் வளர வேண்டும் என்று
கர்த்தருடைய ஆவியானது காலை வேளையில நமக்கு சொல்லுகிறார். ஆமென். இருக்கிறீங்களா? இதுதாங்க ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில இந்த லெவலுக்கு வந்துட்டோமா, மீதியெல்லாம் நம்முடைய காலடியில வந்து விழும். எதெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்க காலில் வந்து விழும். அப்போ தொழுது கொள்கிற விஷயத்துல உங்களையும் நீங்களும் பரிசோதித்து பாருங்க. நான் வந்து எல்கேஜி லெவலில் தொழுது கொள்றேன்னா, அல்ல யூகேஜியில் இருக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறேன்னா, இல்லை ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறேன்னா அப்படின்றத உங்களுக்கே தெரியுமாங்க. இது நான் ஒன்று வந்து உங்க வீட்டில் வந்து பார்க்க தேவையில்ல, அது உங்களுக்கே வெளிச்சம். அப்போ இன்னையிலேருந்து அந்த தொழுது கொள்கிற விஷயத்த கொஞ்சம் கேர் பண்ணுங்க. ஹலோ, கொஞ்சம் கேர் பண்ணுங்க. அதுல வந்து கொஞ்சம் வந்து நீங்க அதை செலவழிச்சீங்கன்னா உங்க லெவலே வேற. உங்க லெவல் என் லெவல் வேற. நான் சொன்னேன்ல, ஆண்டவரே என்ன நம்ப முடியலப்பா, அப்பப்போ நான் பல்ட்டி அடிக்கிறேன் ஆண்டவரே. ஹலோ, உண்மைதான், நான் உண்மையை சொல்றேன். ஆகவே அந்த உண்மையான தேவனை சார்ந்து கொள்ளுகிற அந்த பக்குவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உண்மை சார்ந்து கொள்ள ஒரு பக்குவத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். எப்படி சில நேரம் அப்படியே பாருங்க, நான் பிரசங்கம் பண்ணலாம், பிரசங்கத்தை கேட்கலாம், அங்க வந்து அப்படியே பிடிச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம அப்படியே என்ன பண்றோம், ரிவர்ஸ் ஆயிடும். அதை தான் தேவன் வந்து பார்க்கிறார். ஆகவே அந்த லெவல்ல இருக்காம நம்முடைய தொழுது கொள்கிற விஷயத்துல நான் என்ன பண்ணோம், ஃபார்வர்ட் ஆகணும். ஆமே, அல்லேலூயா. பிறகு ஒரு வசனத்தை வாசி, ஆதியாம் புஸ்தகம் 4:26. இதை அப்படியே இங்க வச்சுங்க, இதை அப்படியே இங்க வச்சுங்க. ஆதியாம் புஸ்தகம் 4:26. எப்படி எல்லாம் கடவுளை தொழுது கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பல இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஹலோ, பாருங்க, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்போது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதாம் தொழுது கொள்றதை நிறுத்தினா, அதுக்கப்புறம் சேத்து ஸ்டார்ட் பண்ணார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணார். ஆதாமும் ஏவாளும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பாவம் செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, தொழுது கொள்கிற விஷயத்துல தூரம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சேத்து ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல். நீங்க தேவனுடைய நாமத்தை எப்படி தொழுது கொள்றீங்கன்றத ரொம்ப யோசிங்க. ஆலயத்தை வந்துக்கிறீங்க, நல்லது, நல்ல மக்கள், சூப்பர், நல்ல ஆண்டவர் ஒரு வாஞ்சியை கொடுத்திருக்கிறாரு, விருப்பத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆராதனை பண்றீங்க, ஓகே. பட் திங்கள்ல இருந்து உங்க ஞாயிற்றுக்கிழமை, உங்க சனிக்கிழமை வரைக்கும் தேவனை தொழுது கொள்கிற விஷயத்துல நீங்க எல்கேஜியா, யூகேஜியா, ஃபோர்த் ஸ்டாண்டர்டான்றத கொஞ்சம் சிந்திங்க. சார், என்னங்க சார், ஓகேவா சார்? இவ்வளவுதான். அப்போ அதுலதான் விஷயங்குது. அதே நேரத்தில் நீங்க வந்ததை பத்தி தப்பு சொல்ல, ஆனா இது என்ன இடம், நீங்க எப்படி வந்து தொழுது கொள்ளணும்ன்றத சொல்லி கொடுக்கிற இடம் தான் சபை. ஆமென், அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 26-25. அது மட்டும் இல்ல, அங்க தொழுது கொள்ள ஆரம்பித்தார்களாம் இங்கயா. அதுக்கப்புறம் ஆதியாம் புஸ்தகம் 26-25. அங்கே அங்க ஒரு பலிப்படத்தை கட்டி ஆமா பாருங்க, 26 தானே, 25. அங்கே அவன் ஒரு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அப்படின்னா தொழுது கொள்ள ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய வேலை நடக்குதாங்க. ஆமென். வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலை, ஒரு புதிய காரியம் தோண்டப்படுகிறது, ஒரு புதிய காரியம் உருவாக்கப்படுகிறது. ஆகவே தொழுது கொள்ளுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, தொழுது கொள்ள ஆரம்பிச்சால் ரொம்ப பெருசு கிடையாது. அவரை தொழுது கொள்கிற ஆரம்பிக்கும் போது
உங்க வீடுகள்ல உங்களுக்கு ஒரு புதிய காரியங்கள் தோன்றப்படும், ஒரு புதிய வழிவாசல்கள் திறக்கப்படும், ஒரு புதிய எதிர்காலம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கும். அததான் இங்க வேதவாசம் சொல்லுது. ஆமென். நான் சொல்றேன், திருப்பி நீங்க தொழுது கொள்ளுன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு ஏன்னா ஆண்டவர் ஒரு விஷயம் திருப்பி பேசுறாரு, அத சொன்னதே திருப்பி ரிப்பீட் பண்றவர் கர்த்தர். ஏன் நம்ம மறந்துடுறோம். நிறைய நேரத்துல பாருங்க, எல்லாத்தையும் கடவுளுடைய வார்த்தை நான் இங்க மட்டும் இல்ல, நான் போய் சொல்றேன், சுவிசேஷம் சொல்ற இடத்துலாம் போய் சொல்லுவேன். போன மாசம் சொன்னதை ஞாபகப்படுத்துவேன். ஒரு மாசம் பொறுத்து நான் இப்போ சொல்லுவேன், பரவாயில்ல நீங்க ஒரு மாசம் பொறுத்து ஆண் முழிக்கிறீங்க. சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வார வாரம் சொன்னு, போன வாரம் சொன்னா ஆண் முழிப்பாங்க, நீங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சொல்லும் பொழுது அதை ஞாபகம் பண்ண மாட்டாங்க. ஆனா எது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரு பேசிப்பாங்க. ஒரு ஒரு சீரியல் கதை, ஒரு படமோ பேசும்போது அவங்க ஒரு கதை சொல்றாங்க வச்சுங்களேன், தப்பா சொல்லுவாங்க, முன்ன பின்ன சொல்லுவாங்க. அப்படி இல்லடி, இதுதான் ஃபர்ஸ்ட், இது இல்ல முன்ன, நீ தப்பா சொல்ற பாருங்க, அவ இப்படி போனா பாரு, இதை விட்டுட்ட பத்தியா. அப்போ ஒரு சீரியல் கதையை ஞாபகம் வச்சுக்கிறோம், ஒரு சினிமா கதையை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனா எதை ஞாபகம் வச்சுக்க மாட்டோம்? தெய்வம் பேசின காரியத்தை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. நான் குறை சொல்லல, ஏன் இன்னைக்கு பிரச்சனை, அது ஞாபகம் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தேவன் சொல்ல, நான் இதை இந்த ஒவ்வொரு இடத்தையும் சொல்லுவேன், விஷயம் சொல்லும் போது சொல்லுவேன், இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், ஆனா மற்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்றத என்னையும் தான் சொல்றேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லி இருந்தீங்களா ஆண்டவரே அப்படின்னு உடனே அங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்போ அவர் சொல்ற வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க, அங்கே அவன் ஒரு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்கார ஒரு துறவை வெட்டினார்கள். அப்ப பாருங்க, ஒரு புதிய காரியங்கள், ஒரு புதிய வழிகள், ஒரு புதிய வாசல்கள் அங்கே தொழுது கொள்ளும் போது திறக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, நான் சொல்றேன், இந்த காலை வேளை தொழுது கொள்ள வந்திருக்கிறீங்க, இங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு புதிய வாசல்கள் இன்றைக்கு திறக்க போகுது. நாளை, இந்த மாசம், அடுத்த மாசம் நீங்க சொல்லுவீங்க, ஒரு புதிய வாசல்கள் எங்க வாழ்க்கையில திறந்தது. அது என்னன்னு தெரியாது, பொருளாதாரத்திலேயோ வேலையிலேயோ அல்லது ஒரு புதிய பிசினஸோ அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு தோன்ற போகிறது. நீங்க ஒரு விசேஷமான ஒரு மனுஷனா மாற போறீங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, சங்கீதம் 86:5, சங்கீதம் 86:5. பாருங்க, ஆண்டவரே நீ நல்லவரும், தொழுது கொள்றாங்க, ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறீர் அப்படின்னா, கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கிருபை இன்க்ரீஸ் ஆகுது. ஹலோ, கிருபை வேணும் கிருபை வேணும்னு கேட்கும் போது கிருபை எப்படி இன்க்ரீஸ் ஆகுதான்? அவரை தொழுது கொள்ளும் பொழுது. கிருபைனா என்ன? எல்லாமே ஈஸியா நடக்கும். ஹலோ, ரொம்ப எஃபர்ட்டோட நடக்கிறது இல்லையா? பாருங்க, உலகத்தை சொல்லுவாங்கல்ல, நான் சொல்லுவேன், வேலை செய்யற ஸ்தலத்துக்குலாம் போய் சொல்லுவேன், வேலை செய்வாங்க, வேலை ஒர்க்கர்ஸ் மத்தியில் நான் பேசுவேன். உலகம் என்ன பண்ணுது? மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி சேர்த்து வைக்கணும். திருப்பி சொல்றேன், மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி சேர்த்து வைக்கணும். இதான் உலகத்துடைய தத்துவம். நான் என்ன சொல்றேன், அதை பிரசங்கம் பண்ண வரல. சொல்லுவேன் அந்த வேலைக்காரங்களுக்கு, ஒர்க்கர்ஸுக்கு, அதை நான் பிரசங்கம் பண்ண வரல. மாடா ஒழிச்சு ஓடா தேஞ்சி சேர்த்து வைக்கிறதுல ஆசீர்வாதத்துல வாழ்வது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆசீர்வாதத்துல நான் பேசுறது என்னன்னா, ஆசீர்வாதத்துல வாழ்றது. மாடா ஒழிச்சு ஓடா தேஞ்சி சேர்த்து வைக்கிறது உலக வாழ்க்கை. ஆனா நான் பேச வருது எதுனா, ஆசீர்வாதத்துல வாழ்றது. உங்க சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். சொல்லுவாங்களே, என் தலையெழுத்து என்னப்பா? உங்க தலையெழுத்து என்ன தெரியுங்களா? நான் சொல்றேன், இப்போ உங்க தலையெழுத்து ஆசீர்வாதம் தான். உங்க தலையெழுத்த ஆசீர்வாதம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்குது பாருங்க. அப்ப பாருங்க, இன்னொரு வசனத்தை திருப்பி வாசிப்போம். சங்கீதம் 105:1. நான் தொழுது கொள்றதை பத்தி இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. தொழுது கொள்ற போது பாருங்க, இங்க சொல்றாரு, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். பிறகு அப்படியே நிறைய பெருசா வருது. என்னன்னா, மகிழ்ச்சி சந்தோஷம் வேணுமா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணுமா? மகிழ்ச்சியா இருக்கணுமா? ரொம்ப நல்லா இருக்கணுமா? ஜாலியா இருக்கணுமா? கர்த்தரை பாடுங்க.
மகிழ்ச்சி இல்ல சார், சந்தோஷம் இல்ல சார், எனக்கு நிம்மதி இல்ல சார். என்ன பண்ண போறீங்க? உட்கார்ந்து கதவை சாத்திட்டு கர்த்தரை தொழுது கொண்டு பாருங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், நிம்மதி உங்களை நிரப்பும். ஆமென். பாருங்க, இது நீங்க கேட்ட சத்தியமா இருக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியம் இதெல்லாம். இது ஒரு எல்கேஜி மாதிரி எல்கேஜி பிரசங்கமா இருக்கலாம். ஆனா இது ஒரு பெரிய உங்களை வாழ்க்கைய வெளியே மேல கொண்டு போயிடும். சொல்றாரு, மகிழ்ச்சி வேணுமா, சந்தோஷம் வேணுமா, ரொம்ப நிம்மதி வேணுமா, ரொம்ப ஜாயினஸ் இருக்கணுமா உள்ளத்துல, அவரை தொழுது கொள்ள ஆரம்பிங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் என்ன பண்ணுவானா, ரட்சிக்கப்படுவானா. ரட்சிப்புனா சால்வேஷன், ரட்சிப்பு இல்ல. என்ன பிரச்சனையோ அதுல இருந்து வெளியே வருவான். எந்த போராட்டமோ அதுல இருந்து வெளியே வருவான். ஒரு வியாதியா அதுல இருந்து வெளியே வந்துருவான். தொழுது கொள்கிற ஒரு மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சக்தியை தேவன் தருகிறார், அவரை தொழுது கொள்ளும் பொழுது. சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:14. நான் கடைசியா இது முடிக்கும் போது ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். இதை முடிக்கும் பொழுது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:14. ஷாத்தாரா. பாருங்க, இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற, அதை தொழுது கொள்கிற வார்த்தை வருது பாருங்க. தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இது யார் சொல்றது? அனானியா என்ற ஒரு மனுஷன் கிட்ட ஆண்டவர் போய் பேசுறாரு. இப்பா, சவுலுன்னு ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க போனோன்னு அவன் அப்படியே பக்குன்னு ஆகுது அவனுக்கு. என்னடா இது, என்னன்னா அவன் ஏற்கனவே எல்லாம் சபையை அடிச்சு நொறுக்கி எல்லாரும் சபைகளை ஒண்ணுமில்லாத ஆக்கின்னு வரான். இவங்கிட்ட போய் ஞானஸ்தானம், இவனுக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்கறோன்னையும் அவன் சொல்றான், ஆண்டவரு இவனுக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்க, இவன் தான் கொலகாரனாச்சே, சபையெல்லாம் அடிச்சு நொடிக்கிறானே, சபைகள்லாம் எல்லாம் நாசமாக்குறானே, பெரிய ஒரு தீவிரவாதியா செயல்பட்டுக்கிறானே, கிறிஸ்தவ மக்களை அழிச்சு கொண்டிருக்கிறானேன்னு சொல்லி அங்க கர்த்தர்கிட்ட அவன் சொல்றான். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு. அப்ப சொல்லும் போது அங்க சொல்லப்படுது, அதற்கு அனானியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவானுக்கு எத்தனையோ பொல்லாங்கு இல்ல தொழுது கொள்கிறது எங்க இருக்குது? 16 பெற்றிருக்கிறான், தொழுது கொள்ளுற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் பழைய நியூஸ சொல்றாரு. இவர் பழைய, சில நேரம் பேர் பாருங்க, சில நேரத்தில் பழைய நியூஸை பார்த்துட்டு இருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, உடைய பழைய நியூஸ் இல்லப்பா, இப்போ ஒரு புது நியூஸ். அவன் கொள்றவமான இருந்தான்னு பார்த்தல, இப்போ அவன் இனிமேல் என்ன பண்ண போறான்னா, சபைகளை உருவாக்க போறான், ரட்சிக்கப்பட வைக்க போறான். இப்ப சீனே மாறுதுன்றார் கர்த்தர். நான் சொல்றேன், பழைய சீன் நினைக்காதீங்க. ஜூன் மாசத்துக்கு முன்னே எப்படி நடந்தது, போன மாசம் என்ன நடந்தது, போன வாரம் என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதை பார்க்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய காரியங்களை மாத்த போறாரு. யார நீங்க தப்பா பார்த்துருந்தீங்களோ, யார் பிரச்சனையே பார்த்தீங்க, அந்த பிரச்சனை மத்தியிலே வேற மாதிரி மாறப்போகுது எல்லாமே. ஆமே. ஏன்னா தொழுது கொடுக்குற போது என்ன ஆகுதான், நீங்க பழைய நியூஸ பாக்குறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இப்ப நான் ஒரு புது வழியை வச்சிருக்கிறேன். இப்ப அந்த ஆள் எல்லாரும் அடிச்சுன்னு இருந்தான், இப்ப அந்த ஆளை வச்சு காரியத்தை மாத்த போறேன். அந்த மாதிரி உங்க வீட்டுல நீங்க, ஐயோ எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, எங்க மனைவி ரட்சிக்கப்படல, இல்ல எங்க குடும்பம் ரட்சிக்கப்படல, இல்ல பாஸ் சரியில்லை, அப்படியே பார்க்கல, காரியத்தை மாத்த போறாரு கர்த்தர். எத்தனை பேர் ஆமென்றீங்க? பாருங்க, நான் சொல்ல, அவங்க அப்படி பழையச பார்த்து சொல்றாங்க. ஆனா அதுக்கு கர்த்தர், நீ போ, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட, அவன் அடிச்சு நொறுக்கிற மாதிரி நீ பார்த்துட்ட, இப்போ சீனியை நான் மாத்துறேன்றார். ஹலோ, அது பழைய சீனு. ஆனா புது சீன் என்ன, இப்போ யாரு அழிக்கிறதுக்கு இருந்தாங்களோ அதே ஆளை வச்சு சரியாக்குற ஆளா மாத்த போறேன். நான் சொல்றேன், இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் உங்களை அழிச்சுட்டு இருக்கலாம், உங்களை அழிச்சிருக்கலாம். அது ஆளா இருக்கலாம், அல்லது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். கர்த்தர் சொல்ற, அதே இடத்துல கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்த போறார். ஆமென்றீங்க? கரலுக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் இதுக்கு ஆவியானவருடைய வல்லமையால சொல்றேன். இது புது பிரசங்கங்க. இது நிறைய பழைய பிரசங்கம் இருக்குது, நோட்டு ஃபுல்லா இருக்குது, இன்னும் நிறைய நோட்டு இருக்குது. அந்த எல்லாம் பண்ணல நான் இன்னைக்கு. இது ஒரு புது பிரியாணி. ஹலோ, பழைச கொண்டு வந்து போடல.
ஆண்டவர் பழைய சபை நல்லா இருக்கும், தேவனுடைய வார்த்தை எப்போதும் புதுசு தான். ஆனா இது புதுசு. ஏன் தெரியல? உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கடவுள் சொல்ல போறார். உங்க மேல ஒரு பெரிய பிரியமா இருக்கிறார். உங்க மேல கர்த்தர் ஒரு இரக்கம் இருக்குது. கடவுளுடைய அணுக்கிற உங்க வாழ்க்கையில ஊற்றப்படுகிறது. ஆகவேதான் இன்னைக்கு காலைல வந்திருக்கிறீங்க. சொல்றாரு, நீங்க பார்த்த அதே சூழ்நிலை வேற மாதிரி மாறப்போகுது. ஆமே, அது வீடா இருக்கலாம், அது ஃபேக்டரியா இருக்கலாம், அல்லது சபையா இருக்கலாம், அல்லது ஒரு நபரா இருக்கலாம். அதே ஆளை கர்த்தர் வேற மாதிரி காமிக்க போறாங்க. ஆமென். அது நீங்களா கூட இருக்கலாம். ஹலோ, நீங்களா கூட இருக்கலாம். நீங்களே பாப்பீங்க, நானா இது? அந்த அளவுக்கு உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு மாதிரி பாக்குறீங்க, விளங்கலையா? நான் தமிழ்ல தான் பேசுறேன். சரி, அடுத்தது ரோமர் 10ஆம் அதிகாரம் 13, 12. ஷாக்காரா பாக்கா தூராலா பாக்கா ரியாக்கா லாபாக்கா தூரானா மாக்கா ஷாக்காரா பாக்கா. பாருங்க, இங்கே சொல்ல, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்ல, காலையில தொழுது கொள்ற விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேசுறேன். எல்லா இடத்துலயும் அதான் வருது. நான் பாருங்க, இன்னைக்கு காலையில தான் இதெல்லாம் எடுத்து வரும்போது, நான் நிறைய பிரசங்கம் இருந்தது, எக்கச்சக்கமா பிரசங்கம் இருக்குது. என்னன்னு தெரியல, புது பேஜ் எழுதுன்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்க. சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்க. பாருங்க, நம்ம விசுவாசியா இருக்கலாம், நான் கூட ஒரு பிரசங்கியாரா இருக்கலாம், ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா நான் கடவுளுடைய நாமத்தை தொழுது கொள்றேன்னா ரொம்ப முக்கியம். பிறகு நான் சொல்றேன், இந்த பிரசங்கம், இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேன், இந்த பிரசங்கம் ஒரு 1/2 hour இருக்கலாம், 10 நிமிஷமா இருக்கலாம், இல்ல 1 மணி நேரம் இருக்கலாம், இல்ல நாள் ஃபுல்லா இந்த பிரசங்கம் இருக்கலாம். ஆனா இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா, நான் முன்கூட்டியே சொல்லணும்னு சொல்றேன். இந்த நேரம் என்ன தெரியுங்களா? உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுற நேரம் இது. ஹலோ, அது மாத்திரம் இல்ல, இன்னொரு சைடு இருக்குது. உங்க எல்லா பிரச்சனை, உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் வழிவாசலை திறக்கிற ஒரு நேரம் இது. அவதான் லேசு கிடையாது. இந்த நேரம் என்னது? எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா பிரச்சனை, எல்லா தேவைகளுக்கும் வழிவாசலை திறக்கிற ஒரு நேரம் தான் இது. 1/2 மணி நேரம் இருக்கட்டும், 1 மணி நேரம் இருக்கட்டும். ஆகவேதான் இது, இந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம், எல்லா வழி வாசலையும் திறக்கிறதுக்கு இது ஒரு நேரமாகும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவரை தொழுது கொள்கிற, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கை வளர்ந்து வளரும், வாழ்க்கை மேல வரும், வாழ்க்கை முன்னேறும். வாழ்க்கையில அப்படி இருக்க மாட்டீங்க, பின்தங்கியே இருக்க மாட்டீங்க. சொல்றாங்களே, பின்தங்கி இருக்கிற ஒரு நாடுங்க இது. அப்படி கிடையாது. நீங்க முன்னேறுகிற ஒரு மனுஷனா இருப்பீங்க. இந்த வருஷம் எப்படி இருப்பீங்க, அடுத்த மாசம் எப்படி இருப்பீங்க, அடுத்த மாசம் அதுக்கு மேல நல்லா இருப்பீங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு மக்களாய் நாம் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், திருப்பி நாங்க தொழுது கொள்ளாதே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? தெரியல எனக்கு. கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. சொல்லுங்க, கர்த்தரை தொழுது கொள்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லுங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுப்பா, கர்த்தரை தொழுது கொள்ளு, கர்த்தரை தொழுது கொள்ளு. நமக்கிட்டே சொல்லணும், நமக்கிட்டே மனசாட்சிக்கு சொல்லணும், கர்த்தரை தொழுது கொள்ளு, கர்த்தரை தொழுது கொள், கர்த்தரை தொழுது கொள். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க. அதுக்கப்புறம் மேல, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமணராக, பணக்கார தேவனாக அவர். ஹலோ, அவர் எப்படிப்பட்ட தேவன்? பணக்கார தேவன், கோட்டீஸ்வர தேவன். நம்ம எந்த தேவனை கொண்டா, எந்த தேவனை தொழுது கொள்ள சொல்றாரு ஆண்டவர்? அப்படி வசனம், பணக்காரன தேவனை தொழுது கொள்ளுப்பா, கோட்டீஸ்வர தேவனை தொழுது கொள்ளுங்க. பணம் வேணுமா, வசதி வேணுமா, வாய்ப்புகள் வேணுமா, வீடு வாங்கணுமா, வீடு கட்டணுமா, நல்ல வெல்த்தா இருக்கணுமா, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணுமா, பணக்கார தேவனை, அந்த பணக்கார தேவனை தொழுது கொள், பணம் வந்துடும். ஹலோ, பாருங்க, அதான் அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, மாவு கடையில வேலை செஞ்சா மாவு வாசனை வரும், எண்ணெய் கடையில வாசனை செஞ்சா எண்ணெய் வாசனை வந்துடும். பணக்கார தேவனை தொழுதா பணம் வந்துடும். ஹலோ, பணம் வாசனை வரும் உங்க வாழ்க்கையில. இதுதான் உண்மை. நீங்க பாருங்க, எண்ணெய் கடையில வேலை செஞ்சு கிட்ட வந்து பாருங்க, அவங்க எண்ணெய் ஸ்மெல் அடிக்கும். மாவு கடையில வேலை செஞ்ச பிறகு மாவு வாசனை வரும். பணக்கார தேவனை நீங்க விசுவாசி தொழுது கொண்டீங்கன்னா பண வாசனை உங்க வாழ்க்கையில வரும். பண வாசனை என்ன? பொருளும் பணம்.
அல்லேலூயா. பணம் கத்த பர்ஸை திறந்து அவன் பக்கத்துல பயந்துருவான். அப்படி எடுத்தா பேக திறந்தீங்கன்னா கட்டுக்கட்டா இருக்கும். ஏன்? நீங்கள் நானும் பணக்கார தேவனை தொழுது கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென். பணக்கார தேவன் நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது, கடவுளுடைய வார்த்தை, இந்த கேட்லாக் சொல்லுது, இந்த இந்த இது வரைபடம் சொல்லுது, இந்த ப்ளூ பிரிண்ட் சொல்லுது. அடிக்கடி நான் சொல்லுவேன் பாருங்க, ஜனங்களுக்கு அதான் இந்த ஆண்டவர் அறியாத மக்களுக்கு நிறைய பேசுவோம். நான் போய் இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கை எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்குது, எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்குது. ஒரு கார்பெண்டர் வேலைக்கு ட்ரைனிங், எலக்ட்ரிஷியன் வேலைக்கு ட்ரைனிங், எல்லாத்துக்கும் ட்ரைனிங். ஒரு சின்ன ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனா கூட ட்ரைனிங் கொடுப்பான். எப்படின்னா ஓனர் வந்து எப்படி கதவு திறக்கணும், எப்படி சலிட் அடிக்கணும், எப்படி வந்து அப்படி காரை திறந்து விடணும், எல்லாத்துக்கும் சின்ன வேலை கூட ட்ரைனிங் இல்லையா? எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய வாழ்க்கை, கடவுள் 1000 காலத்து பயிருன்றாங்க. வாழ்க்கை என்னது? 1000 காலத்து பயிர். இந்த 1000 காலத்து பயிருக்கு ட்ரைனிங் இல்லாத இப்ப உள்ள போய் நுழைஞ்சிடறோம் குடும்ப வாழ்க்கைக்கு. ஹலோ, ஏன்? அதை கத்துக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா அதை கத்துக் கொடுக்குற யாருன்னா உண்டாக்குனவர் தான் கத்துக் கொடுக்குறாரு. அந்த உண்டாக்குனவர் நேரில் வந்து கத்துக் கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன பண்றாரு? ஒரு வரைபடத்தை கொடுத்துட்டாரு. வாழ்க்கைனா எப்படி வாழணும் அப்படின்றது ஒரு வரைபடத்தை கொடுத்துட்டாரு. இந்த வரைபடத்தை வச்சு நீங்க தொழுது கொள்ளும் பொழுது அலங்கோலமா இருக்கிற வாழ்க்கை அலங்காரமா மாறிடும். ஹலோ, மனுஷனை கத்தாரு அலங்காரமா தான் படைச்சாரு. ஆனா மனுஷன் அலங்கோலம் ஆயிட்டான். ஏன்? தொழுது கொள்ளுகிற விஷயத்தை விட்டுட்டான். அலங்காரமா இருக்கிற வாழ்க்கையை தான் கத்தர் விரும்புறார். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கை அலங்காரமாகும். ஆமென். உங்க வாழ்க்கை அலங்காரமாகும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கை பிடிச்சி, உங்க வாழ்க்கை அலங்காரமா இருக்கும். அலங்காரம் எப்படி? அப்படியே ஜொலிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. உங்களை பார்த்தாவே அப்படின்ற மாதிரி கடவுள் உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் அலங்காரமாக்குவார். பாருங்க, சில நேரத்துல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும் போது சாதா இருந்த வீட்டை அலங்காரம் பண்ணிடுறோம் இல்லையா? ஃபங்க்ஷன் பண்ணும் போது பாருங்க, அதை ஒட்டி இதை ஒட்டி சாதா இருந்த வீடு அப்படி ஜொலிக்குது. கடவுள் அப்படிதான் உங்களை ஜொலிக்க பண்ணுவார். ஆமென். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. சும்மா ஒரு இன்னொன்னு திருப்பி சொல்லுவேன். அடிக்கடி பாஸ்டர் கிட்ட சொல்லுவேன். நான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண அப்படி பார்ப்பாங்க என்ன, நான் சொல்லுவேன், முகம் தான் பிரிட்டோ, சத்தம் தான் பிரிட்டோ சத்தம். ஆனா பேசுகிறவர் சொல்றாரு நானுன்னுவார் கர்த்தர். அப்படின்னா பேசுகிறவர் ஆவியானவர் அல்லவா அப்படின்றாரு. ஆகவே முகத்தை நீங்க பார்க்காதீங்க, என் குரலை பார்க்காதீங்க, ஆனா பேசுகிறவர் ஆவியானவர்ன்றத பாருங்க. ஆமென். ஏன்னா தேவன் வந்து பாருங்க, நேர்ல வந்து நின்று பேச முடியாது தேவனால. அதுக்காக தான் கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை வச்சிருக்கிறார். ஆமென். பாருங்க, திருப்பி சொல்றேன், ஒரு தூதனை வச்சு இங்க கர்த்தர் ஊழியம் பண்ண முடியாது. தூதன்னா யாரு? ஒரு ஆவியா இருப்பான். ஒரு ஆவியை வச்சு நின்று இப்ப பிரசங்கம் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ எல்லாம் ஏஞ்சி ஓடிடுவீங்க. ஹலோ, இப்போ ஒரு கால் இல்லாத ஒரு தூதன் வந்து இப்படி நின்று மிதக்கினே வந்து பேசலாம் வச்சுங்க, உள்ள வருவீங்க எல்லாரும், அங்க நின்னுங்கன்னா ஓடிடுவீங்க இல்லையா? ஒரு ஆவி மாதிரி எப்படி பறந்துக்கினே பிரசங்கம் பண்ண வந்தானா, ஐயோ ஆவி இருக்குதுங்க ஓடிடுவீங்க. அதனாலதான் கர்த்தர் தூதனை வச்சு பிரசங்கம் பண்றதுல ஒரு மனுஷனை வச்சு பிரசங்கம் பண்ற. ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் ஒரு மனுஷன் குரலை பார்க்காதீங்க, மனுஷன் முகத்தை பார்க்காதீங்க, ஆனா பேசும் பொழுது தேவனே பேசுறாருன்றத விசுவாசிக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது, அவரை தொழுது கொள்கிற யாருமே அவருக்கு ஐஸ்வர்ய சம்பளர், பணக்கார தேவன். நீங்க ஏழையாவே இருக்க முடியாது. ஹலோ, அவர் தொழுது கொள்றீங்களா? மாவு கடையில வேலை செஞ்சா மாவு நாத்து அடிக்கும், மாவு வாசனை வரும். எண்ணெய் கடையில வேலை செஞ்சா எண்ணெய் வாசனை வரும். பணக்காரன தேவனை விசுவாசிச்சு தொழுது கொண்டீங்கன்னா பணம் பொருள உங்க வாழ்க்கையில. ஏன்னா இதை நம்புங்க, நீ யோசிச்சு பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க, சிந்திங்க. எண்ணெய் கடையில வேலை செஞ்சா எண்ணெய் வாசனை வருது, மாவு கடையில வேலை செஞ்சா மாவு வாசனை வருது. அப்ப பணக்கார தேவனை நான் விசுவாசிச்சு அவரை தொழுது கொண்டு பணம் வாசனை பணம் பொருளும் அதை நீங்க நம்புறதுதான் முக்கியம். ஆமே, அதை விசுவாசிங்க. ஆமே. நான் சொல்றேன், இன்னைக்கு இல்லாத இருக்கலாம், இன்னைக்கு குறைவிலா இருக்கலாம், இன்னைக்கு ஒண்ணுமில்லாத இருக்கலாம், ஆனா இதை நம்புறதுதான் விஷயங்கள். ஆமே. நம்பும் பொழுது பெரிய காலையில் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் செய்கிறவரா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:2 பாருங்க, எங்கும் தொழுது கொள்ளுகிற சொல்ற பாரு, கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும், நீங்களே யாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் பரிசுத்த வாழ்ந்து ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு, யாருங்க?
தேவனுடைய சபை நீங்க. தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற சபைக்கு தான் தேவன் தான் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற, எங்கவனா தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அங்க கிருபையை சொன்னேன், சமாதானமும் கர்த்தர் தருவார். ஆமே. எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? சமாதானம் வேணுமா? இருக்கிறதுலே பயங்கர சமாதானம். சமாதானமா இருந்துட்டீங்க வச்சீங்களேன், நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. உங்களை ஒன்னியும் பண்ண முடியாது. இந்த சமாதானம் தான் அப்பப்போ குறைஞ்சிடுது. நல்லா இருக்கிறோம், சமாதானம் இல்லாத என்ன பண்றோம், நம்ம தவிக்கிறோம். அந்த கர்த்தர் சொல்றாரு, என்னை தொழுது கொள்ளும் பொழுது உனக்கு சமாதானத்துல மிதப்ப. சமாதானத்தை எப்படி தண்ணியில ஒரு பந்து மிதக்குதோ, சமாதானத்துல நீங்க மிதப்பீங்க. ஹலோ சொல்லுங்க, நான் சமாதானத்துல மிதப்பேன். இல்ல சொல்லணுங்க சார், இல்ல சொல்லணும், இதெல்லாம் பேசணும். சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை, வீடு சமாதானமே இல்லைங்க சார், ஒரே பிரச்சனை சார் வீட்டுல. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவரை தொழுது கொள்ளுற யாவர் மேலேயும் சமாதானமா இருப்பீங்க. சமாதானம் சொல்லுங்க, சமாதானம். என் வீட்டுல சமாதானம் இருக்கும், என் குடும்பத்துல சமாதானம் இருக்கும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், என் வீடு சமாதானத்துல மிதக்கும். எப்படி தண்ணியில பந்து மிதக்குதோ உங்க வீடு சமாதானத்தினால மிதக்கும். எல்லாத்தையும் எழுதி வச்சீங்க, எல்லாம் புடிச்சீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சும்மா லேஸ் கிடையாது இந்த வார்த்தைலாம். சமாதானத்துல நான் மிதப்பேன். ஹலோ இருக்கிறீங்களா? பணமும் பெறலுமா, கிருபையும் ஏராளம் கொடுக்கப்படும். தொழுது கொள்ளும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது சமாதானத்துல நான் மிதப்பேன். ஹலோ சரி. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கடைசி அந்த 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம் முடிக்கிறதுக்கு. பாருங்க, தீமோத்திக்கு பவுலுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். சின்ன இளம் போதகர், அவர் சபையில ஒரு இளம் போதகரா அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ அவருடைய வாழ்க்கை, அந்த ஊழியம், அவருடைய வாழ்க்கையெல்லாம் எந்த லெவல்ல இருக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், ஒரு படிப்பினை தரார். ஃபுல்லா அந்த 2 தீமோத்தி 1 தீமோத்தில அவருக்கு சொல்லப்படுற வார்த்தை தான். ஆனா அவருக்கு சொல்றது மாத்திரம் அது நமக்கும் சொல்லப்படுகிறது. அங்க சொல்ற, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடனே. அப்படின்னா என்ன? பல விதமான இந்த உலகத்துல நம்ம பாவம் நம்மள வாழ்க்கையை நாசமாக்க வருது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைய என்ன பண்ணுதான்? பாவம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாசமாக்குறதுக்காக, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிறதுக்காக, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக சத்துரு அலைஞ்சு திரியறான். யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, நம்முடைய நல்ல வாழ்க்கையை, தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை, தேவனுக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது, அல்லது நம்பிக்கொண்டிருக்கிற பொழுது, எதிராளி ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? எப்படி இவனை கவுக்கலாம்? என்ன சொல்றீங்க? எப்படி இவனை கவுக்கலாம்? அதுக்குன்ட்டு பல முயற்சியில பண்ணுவான் அவன். பல முயற்சி, ஒரு முயற்சியில பல விதமான முயற்சியை பண்ணுவான். அததான் சொல்றாரு, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடனே நீதியும். என்ன ஆச்சுன்னா, சரியான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க சொல்றாரு. ஹலோ என்ன சொல்றாருங்க? அந்த இளம் போதகருக்கு சொல்றாரு, நீ சரியான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. உடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா சில நேரத்தில் என்ன பண்ண, வாழ்க்கையை கெட்டு போயிடும். ஆகவே தான் நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட பழகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பழக்கம், அந்த பழக்கம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழக்கம் நமக்கு வரும். ஆகவே தான் சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் போது சரியான ஆளோட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வை. சரியில்லாத ஆளோட கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். அதுதான் இங்க சொல்றாரு, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிற உடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க. நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும்
சமாதானத்தை அடையும்படி நாடு. அப்படின்னா எது மேல என்னுடைய 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 பசி தாங்க இருக்கணும், அது எதை நான் நாட வேண்டும், எதை நான் ஆசைப்பட வேண்டும், எது மேல என்னுடைய தாகம் இருக்க வேண்டும்ன்றத பத்தி இங்க சொல்ற. அது என்ன மாதிரி தாகம் இருக்கணுமா? எது மேல தாகம் இருக்கணும்னா கடவுளுடைய நீதி மேல பசி தாகம், விசுவாசம் என்கிற அந்த பசி தாகம் இருக்கணும். அன்பை, சமாதானம், இதையெல்லாம் இந்த அன்பு, சமாதானம், நீதி, இந்த விசுவாசத்தின் மேல நமக்கு எப்படி இருக்கணுமோ ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப பாருங்க, தொழுது கொள்ளுகிற மனுஷனுக்கு தான் இப்படிப்பட்ட வாஞ்சையை உண்டாயிரும். ஆமே, நான் திருப்பி சொல்றேன், இது ஒரு உங்க சுய முயற்சியை பத்தி நான் பேசல. நீங்க இதை பண்ணி தான் ஆகணும். நான் சொல்றேன், உங்களுக்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க சாதாரண ஆள் இல்லை. உங்களால் நினைச்சா வானத்துக்கு ஏற முடியும். ஹலோ, ஏன்னா உலகத்துக்கு வெளிச்சு பூமிக்கு உப்பா இருக்கீங்க. சாதாரண ஆளு கிடையாது. உங்களுக்குள்ள பெரிய சக்தி வாய்ந்த தேவன் இருக்கிறார். தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குது, வரங்கள் இருக்குது, வல்லம் இருக்குது, எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது. ஆனா நீங்க இல்லாத மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனா நீங்க பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன். தேவ நீதியும், தேவனுடைய விசுவாசத்தையும், தேவனுடைய அன்பையும், தேவனுடைய சமாதானத்தில உங்க வாழ்க்கை நிரப்பப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்குது. ஆமே, ஆகவேதான் நம்ம என்ன பண்றோம், இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணுப்பா. நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகுன்றார். ஹலோ, சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வச்சுக்கப்பா, ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வச்சுங்க. எனக்கு தெரியல, ஆவியான எனக்கு சொல்றாரு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை சரியா வச்சுங்க. பெரிய ஆளா இருக்கட்டும், சின்ன ஆளா இருக்கட்டும், வாலிப பசங்களுக்கு தான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பை சரியா வச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை நல்லா. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நானும் பென்சன் ஃபாலோ ஒரு ஃப்ரெண்டு. நாங்க பேசினா என்ன தெரியுமா பேசுவோம், தேவனை பத்தி அழகா பேசிட்டு எவ்வளவு நாள் கணக்கா பேசுவோம் உட்காந்து. ஹலோ, காலையில உட்கார்ந்தோமா சாயந்தரம் வரைக்கும் பேசு. வேற புரளி பேசுறதே கிடையாது. இவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், அவன் இப்படி ஆவனா, இதெல்லாம் கிடையாது. அவன் இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண, இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவருடைய வெளிப்பாடுகளை என்கிட்ட சொல்லுவாரு. நான் சொல்லுவேன், எனக்குள்ள இருந்த வெளிப்பாடு அல்லது நான் கேட்ட வெளிப்பாடுகளை சொல்லி இதைத்தான் சம்பாஷிப்போம். ஹலோ, இதுதாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன தெரியுங்களா? தேவனை குறித்து சம்பாஷிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா நீங்க தேவனுடைய வாசனை உங்க வாழ்க்கையில வீசும். ஆமென், தேவனுடைய வாசனை உங்க பேசும்பொழுது தேவ வாசனை உங்க வாழ்க்கையில வீச ஆரம்பிச்சிடும். ஆமென், ஆகவேதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப்பை சரியான ஆளோட கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தபடியாக எபிரேயர் 4:16 சொல்லி முடிச்சிடலாம் கடைசியா. எபிரேயர், எத்தனை பேருக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுறாரா? கர்த்தர் உங்க கூட பேசுறாரா? நான் சொல்றேன், உங்க கூட கண்டிப்பா பேசுறேன்ற. ஏன்னா நான் எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் நான் என்னுடைய சுய சக்தினால் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன், ஆண்டவரே அவங்க என்ன காரியத்துக்காக வராங்க எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். ஆகவே என்னுடைய அறிவு பூர்ணமான பிரசங்கத்தை நான் பண்றதுக்கு விரும்பல. உங்களுடைய ஹோலி ஸ்பிரிட் என்னோட கூட இடைப்படுங்க. உங்களுடைய ஹோலி ஸ்பிரிட் பேசுங்க. என்னை விட்டு கொடுக்குறேன், என்னுடைய இறுதிய மனதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், என் வாய் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க பேசுறத நான் அப்படியே பிரதிபலிக்கிறேன். அதனால நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருகிட்ட கர்த்தர் நீங்க பேசினுக்கிறான்றதை நான் நம்புறேன். ஆமே, அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, எபிரேயர் புத்தகம் 4:16 பாருங்க. ஆதலால் நாம் பாருங்க, தொழுது கொடுக்குற மனுஷன் என்ன பண்ணுவாராம்? கடவுள் சொல்றாரு, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனையில சேர கடவும். பாருங்க, ஒரு பிரச்சனை வந்துட்டீங்கன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் அவங்க ரொம்ப ஃபேவரட்டான கிட்ட போய் தொப்புன்னு விழுந்துருவாங்க. பிரச்சனை ரொம்ப கஷ்டம், ஒரு வேதனை அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட போய் தொப்புன்னு போய் விழுந்துருவாங்க. நான் சொல்றேன், கடவுள் சொல்றாரு, ரொம்ப பிரச்சனையா என்கிட்ட விழுந்துரு. ஹலோ, எப்படி சொல்றாரு? என்கிட்ட விழுப்பா, தைரியமா என்கிட்ட வந்துரு. உனக்கு ஒரு பிரச்சனையா போராட்டமா தொப்புன்னு என்கிட்ட விழு. சொல்லுங்க, அவர்கிட்ட போய் விழுந்துருவேன் நான். ஆயுதம் சொல்லுங்களேன், அவர்கிட்ட போய் நான் விழுந்துருவேன். ரொம்ப முக்கியம் சார். ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம்னு சொன்ன உடனே அவர்கிட்ட போய் விழுந்துடணும்.
அது என்ன பிரச்சனையா இருக்கட்டும், அது ஆவிக்குரிய பிரச்சனையா இருக்கட்டும், மன ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும், சரீர ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட போய் விழுங்க சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் கரெக்டான நேரத்தில் நடக்கும். பாருங்க, நேற்று நான் காலில இருந்து கொஞ்சம் ஃபைனான்ஸ் எதிர்பார்த்திருந்தேன். மண்டையை உடைக்குது, யோயோ கிடைக்கணும். ஆனா மேலும் மேலும் இந்த ஃபைனான்ஸுக்கு தேவைகளுக்காக போன் வருது. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நல்லா போன மாசம் ஃபுல்லா ஊழியத்துக்கு போய் கிட்டத்தட்ட 80,000 செலவு பண்ணிட்டு வந்தோம். வந்த உடனே அன்னைக்கு போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வந்தோம். காலையில தான் வந்தோம். நான் சாமும் பாஸ்டர் அம்மா கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ஒரு 1/2 hour பேசி முடிஞ்சு புதன்கிழமை ஆச்சு. புதன்கிழமை ஆனவுடனே ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி வடபழனியில் ஒரு ஊழியத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்க, 11:30 வந்தா போதும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தர் கூப்பிட்டாங்க. அப்போ புதன்கிழமை தான் வந்தேன். நான் ஊர் 15 நாளை போயிட்டு வந்துட்டு உடனே அங்க அன்னைக்கு போயிட்டு பிரசங்கம் போனேன். ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை 23rd போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு ஒரு 10 o'clock வீட்டுக்கு போனேன். போய் சுவிட்சு போட்டேன், மோட்டர் சுவிட்ச். டேப் திறந்தா தண்ணியே வரல. என்னடா தண்ணி வரல, என்னம்மா தண்ணி வரல? இல்லை மத்தியானம் கூட சாயந்தரம் கூட போட்டோம்பா, அது என்ன தண்ணி வர மாட்டேன்னு தெரியல. சரி சாம போய் மேலே போய் என்ன தண்ணி டேங்க்ல எதனா இருக்குதான்னு பார்த்தா தண்ணி போட்டால் கீழே ஊற்றுது. டேங்க்ல இருந்து தண்ணி கீழே ஊற்றுது, செவுத்துல அப்படியே ஊற்றுது. சரி என்ன பண்ணுறது, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் இருக்கிற தண்ணியை வச்சு காலையில் பட்டு சரி மேலே மார்னிங் போய் பார்த்தா அப்படியே டேங்க்கு உள்ளே உடஞ்சி உழுந்து கிடக்குது. ஸ்லாப்லாம் இப்படி கிடக்குது. இப்படி பார்த்தா என்னம்மா நைட்டு இடி அடிச்சுதான்னு கேட்டேன். ஏன்னா எங்கள் ஏரியா இப்போ ஓப்பன் ஏரியா நிறைய. ஆமாப்பா, ஓஹோ இடி இடிச்சு தான் உழைஞ்சிட்டு இருக்குது போல சொல்லிட்டு ஆளை கூப்பிட்டு கொஞ்சம் சரி பண்ணதுக்கு போனோம். சரி பண்ணிட்டு பார்த்தா அது இடி விழுந்த மாதிரில அந்த ஸ்லாப் வெறும் மெலிசு 3 inches 2 inchesனால ரொம்ப நாள் வெயிட் தாங்காம அது உழுந்து உடஞ்சிடுச்சு. சரி அதை போய் சரி பண்ணோம். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி இன்னைக்கு காலையில ஆராதனைக்கு நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனைகள் எதுக்கு சில நேரத்தில் வரும்போது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு என்ன பண்ணுவான்னா, நம்ம கடவுளை தேடக்கூடாதுன்றதுக்காக பல பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம தலைமையில போடுவோம். அப்பதான் நீங்க உஷாரா இருக்கணும், அப்பதான் நீங்க கவனமா இருக்கணும், அப்பதான் நீங்க ரொம்ப அத சொல்லுவாங்களே சுதாரிச்சுக்கணும். அப்ப பாருங்க, 1ஆம் தேதி போய் பாட்டு போட்டோம், எல்லாம் பண்றோம், மிக்சர் ஒர்க் பண்ணல. என்னடா இது, நம்ம ஆண்டவரை பத்தி அவ்வளவு போய் மிக்சர் சரி. அப்புறம் என்ன பண்ண, டைரக்டாவே போட்டு பாட்டு பாடி 1ஆம் தேதி முடிச்சாச்சு. திருப்பி ஈவினிங் மத்தியானமா போனா அதான் ஒரு 3 இடத்துல நான் ஊழியத்துக்கு போவேன். 1ஆம் தேதி 2 இடம் முடிச்சிட்டு 3ஆவது இடம் முடிச்சிட்டு வரோம். காரு அப்படி புகை வருது. அழ வரமா அழ வராதா நீ யோசிச்சு பாருங்க. ஆனா நான் அழுவுல விசுவாசிச்சேன். சாத்தானை பொல்லாத பிசாச எடுறா. ஆனா கார் அப்படி வந்து சாயந்தரம் காரை விட்டுட்டோம். அங்கிருந்து ஒரு கேபு பிடிச்சிருந்தா கும்மிடி வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர வேண்டிய அந்த பணங்களும் வரல. என்னடான்னு நேற்றுக்கு சாயந்தரம் இன்னொன்று வந்து அந்த டேங்க்கு கட்டணுங்களா அந்த பழகி எடுத்துட்டு காசெல்லாம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் எடுத்துன்னு போனதுக்கு எதனா காசு கேட்குறான். ஆனா பேங்க்ல ஒண்ணுமே இல்லை. வர வேண்டியதும் வர மாட்டேங்குது. ஹலோ, இந்த மாதிரி நேரத்துல தான் ஜாக்கிரதையா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல தான் கடவுளை விசுவாசிக்கணும். இந்த மாதிரி நேரத்துல தான் புலம்பக்கூடாது. அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பா, இவன் வந்து நிக்கிறான், இவன் அட்லீஸ்ட் ஒரு 200 இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆன பிறகு செகண்ட்ல பார்த்தா நான் எதிர்பார்க்குற அளவுக்கு அமௌண்ட் ஜாஸ்தி வந்துடுச்சு. ஹலோ, ஆமென்றீங்க. கர்த்தர் கிரியை செய்வார். அதனால தளர்ந்து போயிடாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம மன உறுதியா இருக்கும். பாருங்க, ஏன்னா நம்ம நிறைய ஆண்டவருடைய காரியங்களை விசுவாசிக்கும் பொழுது சில தடைகள் வருது. இந்த தடைகள் நேரத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் நீங்க பண்ணோம், தடையை மீறி நீங்க செயல்படணும். இல்ல நான் ஆண்டவர் தொழுது கொள்வேன், ஆண்டவர் விசுவாசிப்பேன், ஆண்டவரை நம்புவேன், ஆண்டவர் விட்டு நான் போக மாட்டேன், நான் கடவுள் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், எனக்கு இவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சத்ருங்க விட்டு ஓடி போயிடுவான். ஆமென்.
அல்லேலூயா. ஆகவேதான் நான் சொல்றேன், இந்த ஜூலை மாசத்துல 1000 காரியங்கள் வந்தாலும் கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. கர்த்தர் உங்களை தொழுது கொள்ள வைப்பாரு. கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க இருப்பீங்க. பிரச்சனைனா என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுந்துருங்க. ஆமென். பிரச்சனையா போராட்டமா, ஆண்டவரே நீங்க என்ன பாத்துக்கங்கப்பா அப்படின்னு நீங்க போய் அவர்கிட்ட போய் விழும் பொழுது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். இப்போ 2ஆம் அதிகாரம் திருப்பி கடைசியா கடகடன் சில காரியங்களை சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் கடகடன் காரியம் செய்து சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆமென். 2ஆம் அதிகாரம் இது நிறைய பிரசங்கம் இருக்குது. இருந்தாலும் பாருங்க, அங்க அந்த நாமத்தை தொழுகை எவனும் ரட்சிக்கப்படுவான். அதுக்கப்புறம் 22ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே நான் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிற நசனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்யணும் அற்புதங்களையும் அடையாளங்கள் நடப்பித்து அவையினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஏதோ யூதர்கள் வந்து பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை போய் யாராவது அடிக்க முடியுமா? தெய்வத்தை போய் அடிக்க முடியுமா? சொல்லுங்க. தெய்வத்தை அடிக்க முடியுமா? மெய்யான கடவுள் அடிக்க முடியுமா? ஒரு மனுஷன் அடிக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் கடவுளுடைய பிள்ளைங்க, உலக மக்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை எப்படி சொல்றீங்க, அது ரொம்ப முக்கியம். ஐயோ பாவி பசங்க அடிச்சிட்டாங்க, நல்ல தேவன் தான், நல்ல கர்த்தரு, யூதர் மக்கள் அடிச்சிட்டாங்க, அப்படி கிடையாது. இங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு, முதல் என்னன்னா அவர் அற்புத அடையாளம் செஞ்சாரு. மரித்தோரை உயிரோட எழுப்பினாரு, 5 அப்ப 2 மீன் 5000 பேர் போஷித்தாரு, பிறகு குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார், வியாதி சுகமாக்கினார், இதெல்லாம் செஞ்சாரு. ஆனா அது 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 வந்து மெயின் பிக்சர் கிடையாது. அது மெயின் பிக்சர், அது ஒரு சைடு பிக்சர். மெயின் பிக்சர் என்ன? அப்படி இருந்து தேவன் நிர்ணயித்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்த அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்னா வெறும் அற்புத அடையாளங்கள் செய்யறதுக்கு வரல. மெயினா எதுக்கு வந்தார்னா உங்களுக்காக எனக்காக சாக வந்தார். ஆமென். உங்களுக்கு தெரியும். திருப்பி ஏன் சொல்றேன்னா, உங்களுக்காக எனக்காக அவர் மரிக்கவும் சாகவும் அடிக்கப்படவும் வந்தார். ஏன்னா உங்களுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், உங்க தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், உங்க வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய எல்லாவித பிரச்சனைகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். அதுக்காக தான் அவர் அவங்க மரிச்சாரு. இப்ப சொல்றாரு அந்த வசனத்துல, அந்த பிரசங்கத்தை சொல்றாரு 24ஆம் வசனம், தேவனுடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தில கட்டப்படக்கூடாத இருந்தது. மரணத்துல தேவனை கட்ட முடியாது. பாருங்க, கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை பிடிக்க வராங்க. கடைசி சொல்லி ஒரு 5 நிமிஷம், 5 மினிட்ஸ், ஓகேவா? 5 மினிட்ஸ். பாருங்க, பிடிக்க வராங்க. கிட்டத்தட்ட 200 பேர் பிடிக்க வந்தாங்களாம் யூதாசோட கூட. பெரிய கும்பல்ல 200 பேர்னா யாரு? சாதாரணா? 8 பேரை வெட்டிக்கு போட்டாங்க. 200 பேர்னா என்னத்துக்கு அவருக்கு? 200 பேர் பிடிக்க வந்தாங்களாம். அவர் கேட்கிறாரு, யாரப்பா தேடுறீங்க? இருட்டுல யாரப்பா தேடுறீங்க? நான் சொன்னா இயேசுவை தேடுறோம் அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னா தேவன்னா எப்படிப்பட்டவர், சக்தி வாய்ந்தவர்ன்றதை புரிஞ்சுக்கணும். சுவிசேஷத்தை எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்ற சுவிசேஷத்தை வச்சு சபைக்கு வருவாங்க மக்கள். நீங்க கண்ணாம நல்ல இயேசுங்க செத்துட்டாருங்க என்ன பண்ண, அது செத்து அவரையே நீங்க விசுவாசிக்கணும்னுவாங்க. அப்ப அவர் யார், எப்படிப்பட்டவர், எப்படி சக்தி வாய்ந்தவர்னா எல்லாம் பிடிக்க வராங்க. அவர் கேட்கிறாரு, யாரை தேடுறீங்கன்னு கேட்கிறாரு. நசரேயனாகிய இயேசுவை தேடணும். அவர் சொல்றாரு, நான் தான்பான்னு சொன்னாராம். சொன்ன உடனே 200 பேர் பின்னிட்டு விழுந்தாங்க. தொப்புன்னு பிடிக்க வந்த ஆளு விழுறானுங்க தொப்புன்னு. திருப்பி தட்டி எழுப்புற, என்னப்பா என்ன பிடிக்க வந்தீங்களா? இவரு எழுப்பி விடுறாரு. பிடிக்க வந்தவரை யார் எழுப்பி விடுறாரு? இவரு எழுப்பி விடுறாரு. அப்ப எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடவுள் பாருங்க. அவரை போய் பிடிக்க முடியுமா? பிறகு சொல்றாரு, என்ன பிடிச்சிங்க, எங்க ஆளை விட்டுடுங்க. அப்படின்னா பிரச்சனை சூழ்நிலையில கூட எப்படி தீர்மானம் எடுக்கிறதுன்னு ரெடியா இருக்கிறார். ஆமே. அது உங்க வாழ்க்கையில பிரச்சனை சூழ்நிலை வரும்போது உங்க தீர்மானத்துல தெளிவா இருக்கும். ஆமே. நம்ம சொல்றோம் பாருங்க, பிரச்சனை போராட்டம் போது தான் தீர்மானம் எடுக்க தெரியாது. அவ்வளவு பிரச்சனைங்க. சாவ போற நேரம், பிடிக்க போற நேரத்தை அழகா தெளிவா எடுக்கிறாரு. அப்பா என்ன பிடிங்க, இவங்கள விட்டுடுங்கன்றார். உடனே போய் விட்டுட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவரை பிடிக்கவும் முடியாது. அவரை போய் அடிக்க முடியுமா? அவரே தான் என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தாரு. இது உயிரை அவர் அடிச்சாங்க, நொறுக்குனாங்க, ரத்தம் சிந்தி
சதையெல்லாம் கிழிக்கப்பட்டு தொங்குனாரு. ஏன் திருப்பி சொல்றேன்னா, நான் பேசும்போது அற்புதம் நடக்குது, நான் பிரசங்கம் பண்ணும்போது இது அற்புதம் நடக்கும். இப்போ உங்க வியாதி மறையும், உங்க கிட்னி பிரச்சனை மாறும், உங்க சரீரத்துக்கு எல்லாம் பிரச்சனை மாறும். அவர் சரீரம் தொங்குது, அடிச்சு தொங்குது, எல்லாம் பீஸ் பீஸ் ஆகுது. ஆனா உயிர் போல. ஏன் தெரியுமா உயிர் போல? அவர் பாவம் அவருக்குள்ள இல்லை. பாவம் இல்லாதனால தான் அவர் உயிர் யாருமே போக முடியாது. ஆனா ஒரு ஆள் நம்ம 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 ஜனங்களை தம்மு நடிச்சாங்க, செத்துட்டாங்க. சும்மா கீழே விழுந்தா செத்துட்டான். ஏன்னா மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால சின்ன அடிப்பட்ட கூட செத்துறான். அவரை அவ்வளவு அடிச்சாங்க, சாவல. ஏன்னா அவருக்குள்ள பாவம் இல்லை. ஏன்னா உங்க பாவத்தை என் பாவத்தையும் சுமந்தார் சிலுவையில். அப்பதான் அந்த பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு. இப்போ மேட்ருக்கு வரோம் பாருங்க. இப்ப சொல்றாரு, தேவன் அவருடைய மரணத்தை உபாதி கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தில் கட்டப்படக்கூடாத இருந்தது. நான் சொல்றேன், அவர் மரணத்தில் கட்டப்பட முடியாதான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை எதுவும் கட்டி போட முடியாது. உங்க வாழ்க்கையை எந்த வியாதியோ, எந்த மரணமோ, எந்த பிரச்சனையோ, எந்த போராட்டமோ, எந்த சூழ்நிலையும் உங்களை கட்ட முடியாதுன்றது நம்புங்க. ஏன்னா இயேசுவை கட்ட முடியலன்னா அது உங்களே கட்ட முடியாது. ஏன்னா இயேசு உங்களுடைய பிரதிநிதி, உங்களுக்காக சிலுவையில இருந்தாரு. அப்போ அவரை கட்ட முடியாதுன்னா உங்களையும் எந்த பிரச்சனையும் கட்ட முடியாது. ஆமென் சொல்லுங்க. என்ன எந்த பிரச்சனையும் கட்ட முடியாது. அடுத்தது பாருங்க, அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசுல இருக்கிறார். அவரை தொழுது கொள்றீங்களா? நீங்க அசைக்கப்பட முடியாது. சொல்லுங்க, நான் அசைக்கப்பட முடியாது. சொல்லுங்க, நான் அசைக்கப்பட முடியாது. ஏன்னா அவர் வலது பக்கத்துல என் கூடயே இருக்கிறார். ஆமென். ஒரு சின்ன பிள்ளை கிட்ட அப்பா கூட தூக்கின்னு போனா பாருங்க, பெரிய நாயை துரத்தும், சு சு அப்படின்னு துரத்தும். அதே சின்ன பிள்ளை கீழே விட்டு அப்பா அது நாய் ஓடும். அந்த மாதிரி அப்பா கூட இருக்கிறீங்க, நீங்க எல்லாத்தையும் துரத்திடுவீங்க. ஹலோ, அப்பா கூட நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாத்தையும் துரத்தக்கூடிய சக்தி, அசைக்கப்படாத இருப்பீங்க. நீங்க அவர் வலப்பக்கத்துல இருக்க, நீங்க அசைக்கப்படுவதில்லை. அடுத்தது பாருங்க, அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவும் களி கொண்டது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் சொல்றேன், உங்க இருதயம் மகிழ்ந்து இருக்கும். சொல்லுங்க, என் இருதயம் மகிழ்ந்து இருக்கும், என் நாவும் களி கூறும். அப்புறம் என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கணும். என் சரீரம் சுகத்தோடு இருப்பேன், நான் வியாதி இல்லாத இருப்பேன். பாருங்க, இப்ப கூட எனக்கு 60 வயசு ஆகுது. இப்ப என்ன டெய்லி என்னுடைய அறிக்கைய கண்ணாடி கிட்ட நின்று போய், வாழ வயது போல என்ன ஆக்குவார், வாழ வயது போல என்ன ஆக்குவார். 120 வயசு வரைக்கும் நான் வாழுவேன், எந்த வியாதியை நோய் என்ன தொடமா. இது கர்த்தருடைய சரீரம், இந்த சரீரத்தை தொடுகிற எந்த சக்தியும் கெட்டு போவோம். நான் நல்லா இருப்பேன், சுகமா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன், எந்த வியாதி எனக்கு வராது. 40 வயசுல இருந்த அந்த காலை 80 வயசுக்கு 40 வயசு பலன் கிடைச்சது. ஆகவே எனக்கு அதே 40 வயசு பலன் எப்பொழுதுமே இருக்கும். சொல்லுங்க, வயசானவங்க சொல்றீங்களா? ஏன் வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, எனக்கு அதே பலன் சக்தி இருக்கும். சொல்லுங்க, 40 வயசு பலன் எனக்கு இருக்கும். சில பேர் சின்ன வயசா இருக்கிறீங்களா, நீங்க சொல்லுங்க, இதே வயசு பலன் எனக்கு இருக்கும், முகம் மாறாது, நான் கிழவி மாதிரி ஆக மாட்டேன், நான் கிழவ மாதிரி ஆக மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? இப்ப எனக்கு அப்ப தெரியலங்க, இப்பதான் தெரியுது, ஐயோ முகம் அப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ சொல்றேன், ஆண்டவரே இதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். திருப்பி 80 வயசு ஆனாலும் சரி இதே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கணும். 90 வயசு ஆனாலும் சொல்லி இதே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். இன்னும் நல்லா ஆகும், இன்னும் பிரிட்டோ பலப்பலன் ஆயிடுவாரு, தொப்பெல்லாம் குறைஞ்சிடும், சரீரெல்லாம் சுருங்காது. சரீரம் சுருங்கணுமா? சுருங்கக்கூடாது. சொல்லுங்க, சுருங்கக்கூடாது. என் சரீரம் சுருங்கக்கூடாது. ஏன்னா தேவன் கிரயம் செலுத்துற என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். அல்லேலூயா. கடைசியாக தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உங்களுடைய பரிசுத்த அழிவை காண விட்டீர்னா, என் ஆத்துமா பாதாளத்தில் விடீர், உங்களுடைய பரிசுத்த அழிவை காணாம விட்டீர்னா. இன்னொரு பைபிள்ல சொல்லுது, நம்முடைய ஆத்துமா பாதாளத்துல விட மாட்டார். சொல்லுங்க, என் ஆத்துமாவை பாதாளத்துல விட மாட்டார். என் அழிவை காண மாட்டீர். நான் அழிவை காண மாட்டேன், நான் ஜீவனோடு இருப்பேன். சொல்லுங்க, நான் ஜீவனோடு இருப்பேன். அழிவை என் வாழ்க்கையில எங்கேயும் பார்க்க முடியாது. இது அழிஞ்சு போவோம், அது அழிஞ்சு போவோம். உங்க வாழ்க்கையில அழிவை பார்க்க முடியாது, ஜீவனை பார்ப்பீங்க. ஆமென். அடுத்தது, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உங்களுடைய சன்னிதானத்துல என்னை சந்தோஷத்தினால நிரப்புவீர். சந்தோஷத்தினால நிரப்பு. சொல்லுங்க, சந்தோஷத்தினால என்னை நிரப்புவீர்.
அவருடைய சன்னிதானத்துல. ஆமென். அப்படின்னா எப்போது அவர் சன்னிதானத்துல தான் இருக்கிறீங்க, எப்போது சந்தோஷனால இவ்வளவு நிரப்புவார். அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் அவன் சந்தோஷத்தால் நிரப்பப்படுவான், களி கூறுதோடு இருப்பான், அவன் உள்ளம் மகிழும், அவன் வலப்பக்கத்தில் இருக்கும், அவன் அசைக்கப்பட மாட்டான். எந்த பிரச்சனையும் என்னை கட்டி போட முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கட்டுகளை அறுக்கக்கூடிய சக்திய தேவன் இருக்கிறான். ஆமென். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவர். இதை விசுவாசிங்க. இந்த 2வது வசனத்துல இங்க சொல்லதெல்லாம் குறிச்சு வச்சுங்க. பாருங்க, அழிவை காண மாட்டேன். எந்த வாழ்க்கையில அழிவை பார்க்க முடியாது. சொல்றீங்களா? சொல்லுங்க. என் வாழ்க்கையில அழிவை பார்க்க முடியாது. அழிவை காண ஒட்டீர். இது வரைக்கும் அழிவை பார்த்திருக்கலாம், ஆனா இனி அழிவை பார்க்க முடியாது. சொல்லணும், இதை எந்திரிச்சு காலைல சொல்லணும், நான் அழிவை பார்க்க மாட்டேன். என்னுடைய சரீரம் கர்த்தர் சரீரத்துக்குரிய இந்த சரீரம் சுருங்காது, இந்த வியாதி வராது. நான் டாக்டர் கிட்ட நிறைய பணம் கொடுக்க மாட்டேன். நான் கிட்னி எனக்கு நல்லா இருக்கும், என்னுடைய யூரியன் இது நல்லா இருக்கும், என்னுடைய ஹார்ட் நல்லா இருக்கும், என்னுடைய நுரையீரல் கல்லீரல் எல்லாம் நல்லா செயல்படும், என் கண்ணு நல்லா தெரியும், என் கண்ணு நரம்பு நல்லா இருக்கும், என் காது நல்லா கேட்கும், என்னுடைய எல்லா முகம், என்னுடைய பற்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும், எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். சொல்றீங்களா? இதெல்லாம் எக்ஸசைஸ்ங்க. இதெல்லாம் எக்ஸசைஸ். இதை நீங்க சொல்லும் பொழுது தேவன் அற்புதமான காரியங்கள் செய்வார். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எனக்கு சகலவித நன்மையினாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஜூலை மாதம் ஒரு வித்தியாசமான மாதமா இருக்கும். என்னை தொழுது கொள்கிற விஷயத்துல நான் வளர்ந்து போவேன். ஆமென். சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா?